ஆகாஷ் அவருடைய தந்தை வைத்த கோரிக்கையை நம்ம பார்த்திருப்போம். அது நீதிமன்றமும் ஏத்துட்டு எஸ் அதற்கும் அவர் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல அவரே வந்து இங்க சொல்லியிருக்காரு. அதுவும் இப்போ வந்துட்டு விளக்கமாக வெளியே வந்து செத்துருன்னு தெரிஞ்சே இந்த வாக்குமூலம் கொடுத்திருப்பாரு அப்படிங்கிற கூடவே இதுல சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸா இன்னைக்கு இந்த கேஸ்ல வந்து நீயோ அரெஸ்ட் பண்ணிட்டு போய் என்ன பண்ண போறாங்களா? காலையில ஒரு 10 மணி வாக்குல நானும் குணாவும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். மஃப்டியில இருந்த ஒரு 10 பேர் வந்து எங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க. வெள்ளை துணியால் என் கண்ணையும் கட்டியிருந்தாங்க. அங்கிருந்து என்ன வந்து ஒரு கூட்டிட்டு போய் ஒரு காட்டு பகுதிக்குள்ள கூட்டிட்டு போய் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காகவே எங்களுக்கு இந்த ஒரு நிலைமை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போலன்ற ஒரு பெரிய குற்றம். ஆமா, கிட்டத்தட்ட அஜித்குமார் மாதிரியே தான். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். ஒரே கிரைமா போயிட்டு இருக்க மேடம், என்ன மேடம் பண்றது? இப்போ அந்த ஆகாஷ் கொலை வழக்கு இன்னைக்கு வந்து விசூரப்படுது இருக்கு. தொடர்ச்சியா இன்னைக்கு 5ஆவது நாளாக போராட்டம் பண்றாங்க. ஜட்ஜே கேட்டிருக்காரு, ஐயா முதல்வர் வந்தா நீங்க ரூட்டை மாத்தி வரீங்க, மோடி வந்தா ரூட்டை மாத்தி வரீங்க, உரிமைக்காக போராடுறாங்க, அவங்களுக்கு ரூட்டை மாத்திட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஜட்ஜே களத்தில் இறங்கியிருக்காரு. இந்த வழக்கை நீங்க எப்படி விட பாக்குறீங்க? எஸ், அதாவது நீதி அனைவருக்குமான ஒரு விஷயம், அனைவருக்கும் சமம் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுல வந்து அந்த மக்களுடைய மன வலிமையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து அந்த ஆற போட்டா அது வந்து கொஞ்சம் லைக் முன்ன பின்ன இந்த சென்ஸ் வந்து டைம் எடுக்கும் அப்படிங்கிறத தாண்டி அவங்க எங்களுக்கு எங்க எல்லா விஷயமும் டிலே ஆயிடுமோ, எங்களுக்கான ஜஸ்டிஸ்ல வந்துட்டு டிலே ஆக்கப்படுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுதான் அவங்க இன்னைக்கு போராட்டம் மூலியமாக அவங்க விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி போராட்டத்துல இருக்கும்போது அவங்க நிறைய பேர் போய் பேசுறது, அவங்க கோரிக்கை வைக்கக்கூடியது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இந்த போராட்டத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் வெளில வந்திருக்கு மேடம். ஆமா, முக்கியமான சம்பவம் வெளியில வந்திருக்கு. அதை தாண்டி அதை நீதிமன்றமும் நீதிபதியும் ஏத்துக்கிட்டு அவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி லைக் நிறைய விஷயங்கள் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி முதல் விஷயம் வந்துட்டு மக்கள் அங்க போராடுறாங்க, அவங்க உரிமைகளுக்காக அவங்க போராடுறாங்க. தட் இஸ் ஹைவேஸ்ல. ஓகே, முதல்வரோ பிரதமரோ வராங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அவங்கள அங்க இருந்து கலைஞ்சு போக சொல்றதுக்கு பதிலா அவங்க ரூட் மாத்தி போலாம்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா மக்கள் அவங்களோட உரிமைக்காக தான் நாங்க போராடுறாங்க. ஏன்னா இங்க போராட்டம் நடத்தக்கூடியவர்களும் எதுவும் வன்முறையில ஈடுபடல. அதுதான் இல்லையா? ஏன்னா இன்னொன்னும் இங்க வந்து நீதிமன்றம் சொல்லிருக்கு என்ன அப்படின்னா, ஒரு அட்வொகேட்ஸ் குழு அமைச்சு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகில வந்துட்டு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்க வலியுறுத்தி இருக்காங்க. கூடவே இவங்க வைத்த கோரிக்கையால் முன்னாடியே வந்துட்டு ஆகாஷ் அவருடைய தந்தை வைத்த கோரிக்கையை நம்ம பார்த்திருப்போம். அது நீதிமன்றமும் ஏத்துட்டு எஸ் இப்போ SC/ST ஆக்ட் வழக்கு பதியணும் அப்படின்னும், கூடவே இங்க பார்த்தோம் அப்படின்னா பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 கீழே வழக்கு பதியணும் அப்படின்னும், இன்னொன்னு ஆல்ரெடி போலீஸ் ஒரு FIR போட்டிருப்பாங்க இல்லையா, CBCID அந்த FIR திருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இதுல சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா ஒரு எவிடன்ஸ் வச்சு எல்லாமே இவர் குற்றவாளி அப்படின்னு நிரூபிச்சுட்டாலே அங்க வந்து எஸ் நீதிமன்றமோ அடுத்ததுக்கான தண்டனை தான் அங்க வந்து மேற்கொள்ளப்படும். அதனாலதான் நம்ம மேக்சிமம் கேசஸ்ல வந்து டெத் பெனால்டி கொடுக்காம லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்குற ஒரு விஷயம். அதுதான் யாருக்கும் யாருடைய உயிரையும் எடுப்பதற்கான உரிமை கிடையாது. அது டிபேட்டபிள் கான்செப்ட் அப்படிங்கிறதுக்காக காவல்துறையே அதாவது காக்க வேண்டிய காவல்துறை உயிர் எடுத்துருக்குன்னா பாருங்க. ஆமா, கூடவே இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திரும்ப சொல்ற விஷயம், அவர் ஒரு விசாரணை கைதி தானே தவிர குற்றவாளி கிடையாது. அப்படியே அவர் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் இவர்களுக்கோ யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது இந்த இடத்துல. அப்படி இருக்கும் போது இன்னைக்கு ஆகாஷ் அவர்கள் கொடுத்த ஒரு மரண வாக்குமூலம், தட் இஸ் டையிங் டிக்ளரேஷன், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், ரிமாண்ட் ரிப்போர்ட், அதன் மூலியமாக நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஆகாஷ் தரப்புல இருந்து அவருடைய உறவினர்கள், தாய் தந்தை சொன்ன ஒரு விஷயம், இப்படி இருக்குங்க எங்களுக்கு இது சந்தேகமா இருக்குங்கன்னு சொன்ன விஷயம் ஆகாஷ் அவர்களுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டா நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம 2 கற்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தேகத்தின் அடிப்படையில சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம போன வாட்டி பேசும்போது நம்ம பேசியிருந்தோம். பட் அதே கான்செப்ட் தான் இங்க சொன்ன விஷயம். என்ன அப்படின்னா, மார்ச் 7ஆம் தேதி வந்துட்டு நான் காலையில ஒரு 10 மணி வாக்குல நானும் குணாவும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு மஃப்டியில இருந்த ஒரு 10 பேர் வந்து எங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க. தட் இஸ் காவல்துறையினர்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போகும்போது பாதி வழியிலேயே என்ன இறக்கி என்ன வேற ஒரு வண்டியில கூட்டிட்டு வந்துட்டாங்க. வெள்ளை துணியால் என் கண்ணையும் கட்டியிருந்தாங்க. அங்கிருந்து என்ன வந்து ஒரு கூட்டிட்டு போய் ஒரு காட்டு பகுதிக்குள்ள கூட்டிட்டு போய் கீழே வந்துட்டு ஒரு கல்லை வச்சு கெண்டக்கால் கிட்ட முட்டி கீழே கல்லை வச்சு மேல ஈரசாக்க போட்டு பெரிய இரும்பு கம்பியால என் காலை அடிச்சாங்க போட்டு. எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு அந்த உள்ளருக்கு எலும்பே வெளியே தெரிஞ்சது எனக்கு. அப்படின்னும் இந்த மாதிரி பண்ணி இமீடியட்டா ரத்தம் சொட்ட ரத்தம் வெளியேறும் போது என்ன அங்கிருந்து சிவகங்கை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. கூடவே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இங்க ஏன் பாய் ஏன் நீ டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற கேள்வி இங்க எல்லாருக்குமே வரும். அதற்கும் அவர் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல அவரே வந்து இங்க
சொல்லியிருக்காரு. அதுவும் இப்போ வந்துட்டு விளக்கமாக வெளியே வந்திருக்கு ஊடகங்கள் வழியாக. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல நீ வந்து மிரட்டினாங்க, என்ன நீ வந்து பாலத்துல இருந்து கீழே விழுந்துதான் உனக்கு கால் வந்து உடஞ்சிருச்சு, நீ வந்து மருத்துவர்கிட்ட சொல்லணும், மருத்துவர் யார் கேட்டாலும் சொல்லணும், இதை தாண்டி நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்ன மிரட்டினாங்க. மேலும் அவங்களுடைய இந்த ஒரு டார்ச்சர்ல இருந்து நான் தப்பிக்கணும், என்னால முடியல, வழி தாங்க முடியல அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் மருத்துவர்கிட்ட இந்த விஷயம் சொன்னேன் அப்படின்னும் அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. கூடவே யார் உங்களை அடிச்சது என்ன ஏதுன்னு கேட்கும்போது அந்த 10 பேர்ல யார் யார் என்ன அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா துணி கட்டியிருந்தாங்களே கண்ணத்துல, ஏன்னா கண்ணை கட்டியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயமா வெளில வந்திருக்கு. இது வந்து மதுரை ஹைகோர்ட்ல நீதிமன்றத்துக்கிட்ட பெஞ்ச்ல வந்துட்டு ரிப்போர்ட் இது வந்து சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வாதங்களையும் கேட்ட பிறகுதான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஆர்டரா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா மேடம். நான் செத்துருன்னு தெரிஞ்சே இந்த வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு எப்படி மேடம்? அது செத்துருன்றதை தாண்டி இப்ப சொன்ன மாதிரி அது ஒரு ரிமாண்ட் ரிப்போர்ட். அதாவது யார் ஒருவரையும் நம்ம போன வாட்டி பேசும்போது பேசியிருந்தோம், நீதிபதி அவர்கள் வந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நீதிபதி வந்துட்டு அவங்க பார்த்தாங்க, ஏன்னா நம்ம வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஃபார் ஜுடிஷியல் கஸ்டடி, அரெஸ்ட்க்கு அப்புறம் வர்றது கஸ்டடி. ஓகே, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அவங்க அந்த நிலைமையில இருக்கிறதுனால அவங்க மருத்துவமனைக்கு வந்து பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ இது யார் ஒருவரையும் நீதிமன்றத்திற்கு கஸ்டடிக்கு உள்ள போடுறதுக்கு முன்னாடி வாங்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட், அதுதான் ரிமாண்ட் ரிப்போர்ட். ரிமாண்ட் ரிப்போர்ட் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டதுனால இது மரண வாக்கு மூலமாக ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸா இன்னைக்கு இந்த கேஸ்ல வந்து நிக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு இது மாறி இருக்கு. கண்டிப்பா மேடம். ஆனா ஹாஸ்பிட்டல் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்தாரு, கட்டுதான் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன மேடம் நடந்திருக்கு? அதுக்கப்புறம் ஏதாவது தொந்தரவு பண்ணி சாவோட நடிச்சு பண்ணிருக்காங்களா எப்படி மேடம்? அகைன் காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் மூச்சு திணறல் அப்படிங்கிறது. ஓகே, இங்க அதிக ரத்த போக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நம்ம உடம்புல? ஏன்னா இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், இப்போ எத்தனையோ இடத்துல வந்து எவ்வளவு பேர் ஒரு ஆக்சிடென்டே அல்லது நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு நாள் 2 நாள் கழிச்சு உயிரிழக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இன்டர்னல் ப்ளீடிங் எங்கேயாவது இருக்கு கண்டிப்பா இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயம் இவருக்கு வந்து ரத்தமும் போயிருக்கு. அப்ப அந்த மாதிரி அவ்வளவு அதிக ரத்தப்போக்கு இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா ஆர்கன்ஸ்க்குண்டான பிளட் சப்ளை இல்லாம போயிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்க இருக்கு. இது எல்லாமே எதனால இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பா நமக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அடுத்த ஒரு பெரிய ஒரு டர்னா இருக்கும் இந்த கேஸ்ல. எப்படி அஜித்குமார் வழக்குல வந்துட்டு இது வந்து பண்ணப்பட்ட ஒரு செக்ஷன் 103 BNS போடப்பட்டதோ, மர்டர் கேஸ் அது போடப்பட்டதோ, அது ஆஃப்டர் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அங்க மாறுச்சு இல்லையா. 44 இன்ஜுரி. அதே மாதிரி இதுல நமக்கு அந்த அடித்ததுனால எந்த அளவுக்கு அங்க டேமேஜ் இருக்கு, எலும்பு முறை எவ்வளவு ரத்தம் வெளியேறி இருக்கு, அதனால என்னென்ன உடல்ல வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நமக்கு தெரிய வரும். கண்டிப்பா மேடம். எதுக்கு மேடம் இந்த அளவு காட்டு மிராண்டித்தனமா அடிச்சே ஒரு ஆளை கொல்லணும்? என்ன காரணம், என்ன நடந்திருக்கு? ஒருவேளை அவர் வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால நடந்திருக்கா, இல்ல இன்னொரு பக்கம் பேசுறாங்க இல்ல இவர் வந்து கஞ்சா கேஸ்ல ஒரு ஆளை போட்டு கொடுத்தாரு அதனால வேற போலீஸே நம்மளே உன்னை போட்டு கொடுத்தா சொல்லிட்டு போலீஸே இந்த நடவடிக்கையில இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது மேடம் உண்மை? இங்க 2 விதமான விஷயம் இங்க இருக்கு. அகைன் அதாவது சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் ஒரு பக்கம் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரி அகைன் அவங்களோட ரிலேஷன்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு அலிகேஷன் வந்து நாங்க பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவர், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்காகவே எங்களுக்கு இந்த ஒரு நிலைமை அப்படின்னு நம்ம நிறைய கேசஸ்ல நம்ம பேசுற மாதிரி பேசியிருக்கோம் இல்லையா. இது ஏன் நம்ம முன்னாடி பேசுற மாதிரி வந்து ஒரு போதைப் பொருள் சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டவர்களுக்கும் இந்த நிலைமை நடந்தது இல்லையா. இன்னொரு கும்பல் அவங்களை தாக்கும் போது அவங்க காவல்துறை அமைதியாக இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அலிகேஷனும் அங்க வந்திருக்கு இல்லையா. இது இரண்டு அலிகேஷனாக இங்க வைக்கப்படுது. இது எல்லாமே நமக்கு ஃபர்தரா சிபிசிஐடி என்கொயரியில் நமக்கு தெரிய வரும். ஏன்னா நீதிமன்றமும் சொல்லியிருந்தாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ப்ராப்பரா வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருந்தது இல்லையா. ஸோ அது எல்லாமே சேர்த்து இன்னொன்று நீங்க இவங்க தரப்புல கேட்கப்பட்டிருக்கு 6 மாதத்துக்குள்ள இந்த என்கொயரி முடிக்கணும்னு கேட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இருந்து இல்லையா. ஸோ இப்போ போஸ்ட்மார்ட்டம் தென் சிசிடிவி அதுக்கப்புறம் நடத்தக்கூடிய அந்த 10 பேரிடமும் நடத்தக்கூடிய ஒரு விசாரணை, இதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து அடுத்தது இதனுடைய காரணம் என்ன, ஒருவருடைய உயிரை எதற்காக எடுத்தாங்க, ஏன் இந்த லாக்அப் டெத் நடந்தது அப்படிங்கிறதுக்கான விவரம் நமக்கு முழுசா தெரிய வரும். இப்ப கொலை வழக்கு பதிவு செய்யறவரை நாங்க வந்து போராட்டம் கைவிட மாட்டோம் சொல்லியிருக்காங்க. கொலை வழக்கு பதிவு செய்யப்படுமா எப்படி மேடம்? எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் அடிச்சாங்க அப்படிங்கிற விளக்கம் வருமா எப்படி மேடம்? அதுல வந்து முதல் கட்டமா பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த அப்டேட் வந்து ஆய்வாளர் வெங்கடேஷ் பெருமாள் அவர்கள் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்காரு இல்லையா முதல் கட்டமா. சோ அதுல 10 பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் யார் யாரும் தெரியலன்றதுதான் வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல ஆகாஷ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயமாவே இந்த இடத்துல இருக்கு இல்லையா. சோ அப்படி இருக்கும்போது அகைன் நம்ம அஜித்குமார் கேஸே ஒப்பிடலாம். சாத்தான்குளம் கேஸ் அது இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு இல்லையா. சோ அஜித்குமார் கேஸையும் நம்ம ஏன் வந்து இது கூட அப்படியே ஒப்பிடணுமா, மோர் ஆர் லெஸ் சிமிலரா மேட்ச் ஆகுது.
கண்டிப்பா. இல்லையா? அதே மாதிரி லாக்அப் டெத், போலீஸார் அதே மாதிரி அடிச்சே கொன்னது. அடிச்சது அந்த மாதிரி மேட்ச் ஆகும்போது அங்க மர்டர் கேஸ் தானே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. தட் இஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்கொயரி எல்லாம் முடிஞ்சு ஓகே சிபிஐ வசம் போனதுக்கு அப்புறம் சோ இங்கேயும் அதே மாதிரி தான், அதே மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா ஒரு சிசிடிவின்றது ஒண்ணு, இன்னொன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போகலன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஆமா, கிட்டத்தட்ட அஜித்குமார் மாதிரியே தான், சேம் வழக்கு தான். நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகணும், 24 ஹவர்ஸ்க்குள்ள திரும்ப கஸ்டடிக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். இவ்வளோ விஷயம் ரிமாண்ட், இவ்வளோ விஷயங்கள் அங்க இருக்கும் போது முதல்ல அங்க காவல்துறையினர் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஏன் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் 10 பேர், ஏன் ஒருத்தர், ஏன் எவ்வளவு பேர் சேர்ந்து ஏன் அடிக்கணும்? அதுக்கு என்ன ரீசன்? அதுவும் கண்ணை கட்டியே அடிக்கணும். கண்ணை கட்டி இதற்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2 ரீசனா இருந்தாலும் தப்புதான். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு ரீசனா இருந்தாலும் தப்புதான். சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு அநியாயத்தை தட்டி கேட்டதுனால இதை பண்ணியிருந்தாங்களும் தப்புதான். கண்டிப்பா. ஓகே, ரெண்டுத்துல எதுவா இருந்தாலும் தவறுதான். இன்னொரு பக்கம் இவர் ஒரு விசாரணை கைதின்ற ஒரு பக்கம், அதாவது இந்த சிசிடிவியும் வெளியாகி ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்துச்சு. அதாவது 2 குரூப்புக்கு இடையே நடத்தப்பட்ட ஒரு தகராறு, ஒரு வெட்டுக்குத்து தகராறு இல்லையா? அப்படியே இருந்தாலும் ஒரு விசாரணை கைதி. காவல்துறையினுடைய வேலை அவர் அரெஸ்ட் பண்ணணும், ப்ராப்பரா வந்துட்டு என்கொயரி வந்து கண்டக்ட் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன், அதுக்கப்புறம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீதிமன்றத்தோட வேலை, அதுக்கப்புறம் அந்த விஷயம் பார்த்து கொள்ளப்படும் அந்த இடத்துல. இவர்கள் யார் இந்த சம்பவத்தில் ஈடுபடுவதற்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸும் நடக்கும் போது நம்ம திரும்ப 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 வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாவே இந்த இடத்துல இருக்கு. கண்டிப்பா மேடம். ஏற்கனவே அஜித்குமார் வழக்கா இருக்கட்டும், சாத்தான்குளம் அந்த பினிக்ஸ் ஜெயராஜ் வழக்கா இருக்கட்டும், தொடர்ச்சியா லாக்அப் டெத் நடந்தா என்ன நடக்கும்னு காவல்துறை தெரியும். கண்டிப்பா தெரிஞ்சே அப்படி பண்றாங்க. இங்க நீதியை காப்பாற்றக்கூடியவங்களே இந்த மாதிரி இன்வால்வ் ஆனால் ஒரு பாமர மக்கள் ஒரு லேமன் லாங்குவேஜ்லயே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இல்ல எனக்கு இதெல்லாம் சட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லி ஈஸியா எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்றதுனா நம்ம லால ஒரு விஷயம் சொல்லுவோம் அழகா, என்னதான் ignorance of fact is an excuse, ignorance of law is not an excuse. ஒரு லா உனக்கு தெரியல அப்படிங்கறத எந்த விதத்திலையும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்னு அந்த இடத்துல இருக்கு இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது அனைத்து சட்டம் தெரிந்த காவல்துறையினருக்கும், சட்டத்தை காக்கக்கூடிய காவல்துறையினருக்கும், தென் ஒரு பப்ளிக்கு வந்துட்டு என்னன்னா 24/7 ஒரு அரணா இருக்கக்கூடிய காவல்துறையினரையே இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடும் போது அது எப்படி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு நெக்லிஜென்ஸோ இல்ல ஒரு எக்ஸ்கியூஸாவோ நம்ம எப்படி எடுத்து கடந்து போயிட முடியாது இல்ல? கடந்து போக முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா இம்மீடியட்டா நம்ம யாரை நம்ம நோக்கி யோசிக்கிறோம்? இன்னைக்கு காவல்துறையினர் போலீஸ் கால் பண்ணுவோம், 100 கால் பண்ணுவோம், அப்படிதான் 100ன்றது அப்ப கால் பிரச்சனை ஆயிடுச்சு உடனே 100 கால் பண்ணலாம், உடனே கால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அங்கேயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு அப்ப எல்லாருக்கும் இந்த ஒரு பதட்டம் வரும் இல்லையா? அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா ஐயோ அரெஸ்ட் பண்ணிட்டு போய் என்ன பண்ண போறாங்களா? இதனால நிறைய தவறுகளுக்கு நீதி வாங்கி கொடுக்கக்கூடிய காவல்துறையினர் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகக்கூடியதுதான் இங்க வருத்தமான ஒரு விஷயம். கண்டிப்பா மேடம், தொடர்ச்சியா பேசுவோம். மிக்க நன்றி மேடம். நன்றி.